ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விளையாட்டு விடுதிகள்ல சேர மே 6ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசின் விளையாட்டு விடுதிகளில் சேர மே 6ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் SDAT அறிவிச்சிருக்காங்க. பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 28 இடங்கள்ல அறிவியல் பூர்வமான பயிற்சி, சத்தான உணவு மற்றும் தங்குமிட வசதியுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த விளையாட்டு விடுதிகள்ல 2026, 2027ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான மாணவ மாணவியர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுட்டு வருது. விருப்பமுள்ள 6, 7, 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் www.sdat.tn.government.in இந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் மே 6ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும். விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கபடி, வாலிபால், கிரிக்கெட், ஹேண்ட்பால் ஆகிய மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் அந்தந்த மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெறும். அந்த வகையில் மாணவர்களுக்கான தேர்வுகள் மே 7ஆம் தேதியும் மாணவிகளுக்கான தேர்வுகள் மே 8ஆம் தேதியும் காலை 7 மணி அளவில் தொடங்குது. மாநில அளவிலான தேர்வுகள் மே 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களில் நடைபெறும். அதன்படி சென்னையில் வாள்வீச்சு, ஜூடோ, குத்துச்சண்டை, ஸ்குவாஷ் மற்றும் நீச்சல் போட்டிகளுக்கான தேர்வுகளும், தஞ்சாவூரில் பளுதூக்குதல், திருச்சியில் ஊசு, கடலூரில் மல்யுத்தம், கிருஷ்ணகிரியில் டேக்வாண்டோ மற்றும் விழுப்புரத்தில் மல்லர் கம்பம் ஆகிய போட்டிகளுக்கான தேர்வுகளும் நடைபெறுது. தகுதியுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்திருக்காங்க. நன்றி.